சொந்த ஜனம். அப்போ நாம இந்த உலகத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்வோங்கிறத நாம உணர்ந்து கொள்ள முடியும். அவருக்கு சொந்த பிள்ளையா இருக்கும்போது, நம்மளுடைய பிள்ளைங்கள எந்தெந்த விதத்துல எல்லாம் பாதுகாத்துக் கொள்வோம், எந்தெந்த விஷயத்துல அவர்களுக்கு நன்மையானவைகளை செய்வோமோ, அதைக் காட்டிலும் 1000 மடங்கு நன்மை செய்கிற அப்பாவுக்கு பிள்ளைகளா நாம இருக்கிறோம். அவருடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறோம். தத்து பிள்ளையோ, பக்கத்து வீட்டு பிள்ளையோ இல்ல. அவருடைய சொந்த பிள்ளை. அவருடைய எல்லாமே நம்மளுடையது. அவருடைய அந்த சுகம், ஆரோக்கியம், அந்த நன்மையான அந்த ஒரு உத்தமமான இருதயம், அது எல்லாமே நமக்கு சொந்தமானது. அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது நாம எல்லாம் அத பெற்றுக்கொள்ள முடியும். நாம அத வாஞ்சிப்போம். இன்னையிலிருந்து நம்ம எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, நான் அவருடைய சொந்த பிள்ளையா இருக்கிறேன். அதனால கர்த்தர் என்ன ஒரு மேன்மையான வாழ்க்கைக்குள்ள தான் நடத்துவாங்க. நான் எந்த விதமான கஷ்டமும் படமாட்டேன்னு நாம மனசார அத நினைக்கும்போது, நாம் அதை பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கும் கொடுக்கப்பட்ட இந்த அருமையான ஆராதனைக்காக, நல்ல நல்ல நமக்கு ஜீவனுள்ள அந்த வார்த்தைகளுக்காக நாம ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். எங்களை